வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிருத்திகா எனர்ஜி எசன்ஸ். ஆஸ் யூஷுவல் நம்மளோட சேனலில் எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வியூவர்ஸ் நிறைய பேர் கேட்டுட்ருக்க யூஜிடிஆர்பி அப்பாயின்மெண்ட் எப்போ. ஸோ யூஜிடிஆர்பியோட அப்பாயின்மெண்ட் ரொம்ப கேள்விக்குறியாக இருக்கிறதுனால செகண்ட் கிரேட் டீச்சர்ஸாக இருக்கட்டும், அப்கமிங்காக டெட்டாக இருக்கட்டும், பிஜிடிஆர்பியாக இருக்கட்டும், எல்லாருமே இதோட ஃபைனலைசேஷன் எப்படி இருக்கும், இது எப்படி முடிப்பாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய ஆர்வம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ யூஜிடிஆர்பி இம்பார்ட்டன்ட் அப்டேட், அப்பாயின்மெண்ட் அப்டேட் பற்றினது லிஸ்ட்டு வந்து ஃபார்வர்டட் இன்டு யூசர் டிபார்ட்மெண்ட். வெப்சைட்டில் இன்னும் வரல, பட் யூசர் டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிருக்கிறதா அப்படிங்கிறது இன்னும் தெளிவாக தெரியலை. ஆனால் வேக்கன்சி இன்க்ரீஸ், ஏன்னா லிஸ்ட்டு வந்து நியூவாக 1-9 வரைக்கும் இருக்கிற பட்டதாரி ஆசிரியர்கள், ஃபார் எக்ஸாம்பிள் இத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தால் 2 சயின்ஸ் டீச்சர் இருந்தால் அப்படிங்கிற மாதிரியான கைட்லைன்ஸ், அதாவது லிஸ்ட் கலெக்டட் பை யூசர் டிபார்ட்மெண்ட், கைட்லைன்ஸ் ரிலீஸ்ட், அதாவது கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க எந்த மாதிரி போஸ்ட் ஃபிக்சேஷன் பண்ணணும், அதை வந்து நீடு அப்படின்னு சொல்லி தனி மிக அவசரம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றின வீடியோ தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ இது மாதிரியான டிஆர்பி ரிலேட்டடான ரொம்ப ஆத்தென்டிக்கான வீடியோஸ் வந்து பார்க்கறதுக்கு கிருத்திகா எனர்ஜி எசன்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட பிஜிடிஆர்பி எக்ஸாம் ரிலேட்டடாக அண்ட் பாலிடெக்னிக் ரிலேட்டடான எக்ஸாம்ஸ் பற்றின வீடியோஸ் வந்து அதாவது புக் லிஸ்டோட யூத் பேப்பரில் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. என்னோட பயோகிராஃபி ஒரு வீடியோவும் இது 2வது வீடியோவும் ரிலீஸ் ஆகிருக்கு. கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஆர்பி அண்ட் டிஎன்பிசி ரிலேட்டடாக எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கு எக்ஸாம் ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் மோட்டிவேஷன் டெஃபினட்டாக ஒரு வின்னராக ஸ்ட்ராட்டஜிக்கலாக எப்படி யூஸ் பண்ண முடியும், எந்த மாதிரி சுச்சுவேஷனை என்ன மாதிரி ஹேண்டில் பண்ண முடியும்னு என்னால் கண்டிப்பாக கைட் பண்ண முடியும். அந்த கான்ஃபிடென்ட்டோடு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ கிருத்திகா எனர்ஜி எசன்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் படிச்சுட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு என்னோட சேனலை சஜஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னைக்கு வீடியோ எதை பற்றினது அப்படின்னு பார்க்கும்போது ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ யூஜிடிஆர்பியோட இம்பார்ட்டன்ட் அப்பாயிண்டட் அப்டேட்ஸ், அதில் வந்து இது வரைக்கும் யூசர் டிபார்ட்மெண்ட்டுக்கு செலக்டட் கேண்டிடேட்ஸோட லிஸ்ட் வந்து போனதா அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு, அஃபிஷியல் அப்டேட் எதுவும் இல்லை. ஸோ லாஸ்ட் பிஜிடிஆர்பிலலாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா லிஸ்ட் ஃபார்வர்டட் டு யூசர் டிபார்ட்மெண்ட் அப்படின்னே போட்டு ஒரு காலமில் இருக்கும். கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா யார் யாரோடது போயிருக்குன்றது வரும். ஸோ அது இதில் இல்லை, இன்னும் வரைக்கும் போகலை. ஆனால் இப்போ லாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு 28/9 அப்போ கூட 1/9 நிலவரப்படி மிக மிக அவசரம், தனி கவனம் அப்படின்னு போட்டு நமக்கு சிஇஓ லெட்டர்ஸ் வந்து போயிருக்கு. எதுக்கு வந்து டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து வந்திருக்கு, அதாவது சிஇஓஸ் கிட்டேருந்து ஹெச்எம்ஸ்க்கு வந்திருக்கு. ஸோ டேரக்டர்ஸ்லேருந்து சிஇஓஸ்க்கு வந்திருக்கு. ஸோ அப்போ இந்த வேகன்சி இன்க்ரீஸுக்கான ஒரு பாயிண்ட்டாக இதை கண்டிப்பாக பார்க்க முடியும். ஸோ நிறைய பேர் நடக்கிற ப்ராசஸ், நிறைய ரூமர்ஸு இல்லை இஷ்யூஸு, இதனால வந்து நமக்கு போஸ்டிங் கண்டிப்பாக இருக்காது, 25ல் இருக்கும், 26ல் இருக்கும், இப்படியெல்லாம் நிறைய, ஏன்னா உங்களோட சுச்சுவேஷனையும் நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அந்த மாதிரியான கன்ஃபியூஷனில் இருக்கிறதுனால வேகன்சி இன்க்ரீஸ்ன்னு சொன்னால் அது எப்படி சொல்கிறீங்க, அதை கண்டிப்பாக அது எப்படி மேடம் நம்ப முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறீங்க. பட் ஆக்சுவலி இது வரைக்கும் கொடுக்காத ஒரு ஹிண்ட்டு, நம்மளோட நான் அவைலபிள் கேண்டிடேட்ஸை நாங்கள் நியூ ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்லேயோ இல்லை தேவைப்பட்ட நியூ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனோ நாங்கள் நடத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஒன் மோர் திங், நிறைய 12 இயர்ஸ்க்கு அப்புறம் நடந்த டெட்டு அண்ட் ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாம் அப்படிங்கிறதுனால நிறைய பேர் வேகன்சியை இன்க்ரீஸ் பண்ண சொல்லி நிறைய சோர்சஸ் மூலமாக பெரிய பெரிய தலைவர்கள்ட்ட பேசுகிறதா இருக்கட்டும், டைரெக்டாக எஜுகேஷன் மினிஸ்டர், டைரெக்டாக வேரியஸ் அவங்கவுங்க மாவட்டத்தோட மினிஸ்டர்ஸ் கிட்ட கேட்குறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய முறையில் வந்து முயற்சி பண்ணும்போது ஒரு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து கூட இன்னும் வேகன்சி நிரப்ப வேண்டியது இருக்கா, நம்ம ஒரு மாசான ஒரு வேகன்சி போடலாம் அப்படிங்கிற கான்செப்டுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். இப்படித்தான் இது வரைக்கும் நடந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி எதுவுமே இல்லாதப்ப கூட நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு, வந்திருக்கோம், 3000 பேருக்கு போட்டிருக்கோம், இன்னும் ஒரு 1000 பேர் போட்டுட்டோம்னா நமக்கு கொஞ்சம் பரவாயில்ல தான் அப்படின்னு டிபார்ட்மெண்ட்லேருந்து தகவல் சொல்லும்போது யாரோட கம்பல்ஷனும் இல்லாமே 1000 பேர் அடெண்டம் போட்டிருக்காங்க. அது அந்த மாதிரி போயிருக்கோம். அதனால வாய்ப்பு அதிகமாக தான் இருக்கு. ஸோ நீங்கள் சொல்கிறீங்க மேடம் அது நடக்குமா இல்லையா அப்படின்னா, அது வந்து நம்மளோட யூசர் டிபார்ட்மெண்ட்டோட கையிலையும் நம்மளோட ஆனரபிள் எஜுகேஷன் மினிஸ்டராக இருக்கட்டும் இல்லை சிஎம்மாக இருக்கட்டும் அவங்க கையில் தான் இருக்குது. பட் சான்சஸ் ஆர் தேர். ஸோ வேகன்சி இன்க்ரீஸ் இப்போ வரைக்கும் 1/9/2024 வரைக்கும் இருக்க பட்டதாரி ஆசிரியர்களின் காலி பணியிடம் கோரி
முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு டைரக்டர் இயக்குனர்கள் கடிதம், அதுக்கப்புறம் அதை பார்வையில போட்டு முதன்மை கல்வி அலுவலர்கள் வந்து அவங்கவுங்க ஸ்கூல் அவங்கவுங்களுக்கு மாவட்டத்தில் இருக்கிற எல்லா ஸ்கூல்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா தொடக்க நடுநிலை பள்ளிகள், முக்கியமாக நடுநிலை பள்ளிகள், அடுத்து பார்த்தீங்கன்னா உயர்நிலை பள்ளி, மேல்நிலை பள்ளி, இது எல்லாத்துக்குமே அனுப்பியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ பிஆர்டி ஸ்டாஃப் ஃபிக்சேஷன் பற்றி ஒரு வீடியோ நான் போட்டிருப்பேன், அதுலேருந்துமே நீடு இருக்கா அப்படின்றதையும் கேட்டிருக்காங்க. ஸோ நான் லாஸ்ட் போட்ட வீடியோலேருந்து பிஆர்டிக்கு இந்த லிஸ்ட்டில் வரலையான்னு கேட்டிருந்தீங்க. இல்லை, ஸ்கூல் எஜுகேஷன்லேயே வந்ததுலேயே பிடி பிஆர்டி 2 பேரோடதுமே வந்துருச்சு. 3192 பேர் தான். இனிமே வந்தால் அடிஷ்னல் வேகன்சி போட்டு வந்தா தான், ஆடெண்டம் போட்டு வரும்போது தான் அதை நம்ம இது பண்ண முடியும். ஆடெண்டம் போடுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு அப்படிங்கிறத நான் சொல்லுவேன் கண்டிப்பா. ஸோ அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா இஸ்யூஸ் வித் அப்பாயின்மெண்ட். ஸோ அப்போ ஏன் மேடம் இன்னும் அப்பாயின்மெண்ட் வந்து இவ்வளோ லேட் ஆகுது அப்படிங்கிற கொஸ்டின் எல்லாருக்குமே இருக்கும். அப்பாயின்மெண்ட் ஏன் மேடம் லேட் ஆகுறதுங்கிற கேள்வி எல்லாருக்குமே இருக்கும். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஏற்கனவே பிலிட் இஷ்யூ இன்னுமே எதுவுமே ஃபைனலுக்கு வரல. இப்போ கூட அழகப்பாவோட எஸ்எஸ்பி வந்து இன்வாலிட்னு ஜிஓ ரிலீஸ் ஆயிருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஸோ இந்த ஜிஓ இஷ்யூவும் இருக்கு. ஸோ ஆனால் இது வந்து அப்பாயின்மெண்ட்டை வந்து தடை பண்ணாது. பட் எந்த இஷ்யூவும் இல்லாமல் அப்பாயின்மெண்ட் போட்டுடலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு போஸ்ட்பான் பண்ணி முயற்சி பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். இப்போ இதுல வந்து முடிவே ஏற்படலைன்னா கூட கோர்ட்டு கேஸின் அடிப்படையில் அந்த அதாவது நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் அப்படின்ற பாயிண்ட்டை சேர்த்து உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் போட்டுருவாங்க. நிறைய அப்படிதான் நடந்திருக்கு. அப்பாயின்மெண்ட் போட்டதுக்கு அப்புறம் அதுல எந்த சேஞ்சஸும் நடந்ததும் இல்லை. இது எல்லாருக்குமே தெரியும். டிஆர்பியை கிளீனா வாட்ச் பண்ணிட்டு இருக்க எல்லாருக்கும் தெரியும். அதனால நம்ம பயப்படுறதுக்கு எதுவும் இல்லை. ஸோ இப்போ சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2% மினிஸ்ட்ரியல்ஸ் ஆஃப் அமைச்சு பணியாளர்களுக்கான இடஒதுக்கீடு செய்யப்படலை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பட்டதாரி ஆசிரியர்களுக்கு தான் அது செய்யப்படலை. ஏன்னா அவங்க தான் 12 இயர்ஸாக வந்து ரொம்ப நாளாவே கேஸ் இருக்கு. 11ல் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் 21ல் திரும்ப ரீகலெக்ட் வந்து இப்போ திரும்ப வந்திருக்கு. ஸோ அவங்களுமே 2% கேட்குறாங்கன்னா அப்பாயின்மெண்ட் போட்டால் தான் அதில் 2% கொடுக்க முடியும். ஸோ இப்போ அப்பாயின்மெண்ட் போட்டிருக்காங்க, அதில் 2% கேட்குறாங்க. ஸோ இதில் தான் குறைப்பாங்களா? அப்படி கிடையாது. அந்த 2% இதில் தான் ஏற்றுவாங்களா? வேகன்சி அப்போ இன்க்ரீஸ் ஆகாதா? அப்படியும் கிடையாது. அதுக்கான இதை வந்து ஒதுக்கிட்டு தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் போட்டிருப்பாங்க. ஸோ அது எல்லாமே டிபார்ட்மெண்ட் வைஸ் கிளியர் கட்டா அந்த அமைச்சு பணியாளர்கள் அப்படிங்கும்போது அவங்க யாரை ரீச் பண்றாங்களோ அவங்க கிட்ட அந்த தகவல் சரியா போய் சேர்ந்திருக்காது. இப்போ அடுத்தடுத்து வந்து அதற்கான தெளிவான நடவடிக்கைகளின் மூலமா உங்களுக்கு அடுத்த அப்பாயின்மெண்ட்டுக்கு ஒரு வழி பிறக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பயப்பட வேண்டியதில்லை. அதனால யாரும் பயப்பட வேண்டியதில்லை. ரொம்ப மன உளைச்சலும் ஆக வேண்டியதில்லை. கண்டிப்பா சீக்கிரமே உங்களுக்கு ஜாப் வந்துரும்ன்ற பிரேயர்ஸ் நீங்களும் 2 months சொல்லிட்டு தான் மேடம் இருக்கீங்க அப்படின்னு கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. கண்டிப்பா நல்லதே நடக்கும். பிரேயர்ஸ் வித் யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கிருத்திகா எனர்ஜி எசன்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் வீடியோவை லைக் பண்ணுங்க. யாருக்காவது இந்த வீடியோ தேவைப்படும் நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. கிருத்திகா எனர்ஜி எசன்ஸை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட பிஜிடிஆர்பி டெட்டுக்கான ப்ரிப்பரேஷன் வீடியோ வந்து யூத் பேப்பர் அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல இருக்கு. நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு யூத் பேப்பர் பத்தி தெரியும். அதுல நம்மளோட இன்டர்வியூ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. கண்டிப்பா பிஜிடிஆர்பி எழுதுறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் டெட்டோட வீடியோவும் அடுத்து வருது. டெட்டோட காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு டீச்சர் எஜுகேஷன் மூலமா எப்படி தயாராகிறது அப்படிங்கறத அதுல நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஸோ யூத் பேப்பர் வீடியோவையும் பாருங்க. நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.